டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், சட்ட அமைச்சர் சோம்நாத் பார்த்தி ஆகியோரது வெற்றியை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. டெல்லியில் டிசம்பர் 4ஆம் தேதி நடந்த சட்டசபை தேர்தலில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லி தொகுதியிலும், சட்ட அமைச்சர் சோம்நாத் பார்த்தி மால்வியா நகர் தொகுதியிலும் வெற்றி பெற்றனர். தேர்தல் கமிஷன் நிர்ணயித்த தொகைக்கு அதிகமாக அவர்கள் செலவு செய்ததால் அவர்களது வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் விஜேந்திர குப்தா, முன்னாள் டெல்லி மேயர் ஆர்த்தி மெஹ்ரா ஆகியோர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்கு தொடுத்திருந்தனர். செவ்வாயன்று இரு மனுக்களும் விசாரணைக்கு வந்தன. விஜேந்தர் குப்தாவின் மனுவை விபின் சான்ஹி தலைமையிலான பெஞ்சும், ஆர்த்தி மெஹ்ராவின் மனுவை GS சிஸ்டானி தலைமையிலான பெஞ்சும் தனித்தனியாக விசாரித்தன. தேர்தல் கமிஷன் அனுமதித்த தொகைக்கு அதிகமாக கெஜ்ரிவாலும் பார்த்தியும் 14 லட்சம் ரூபாய் செலவிட்டதாக பாரதிய ஜனதா தரப்பு வாதத்தை முன்வைத்தது. முறையாக கணக்கை தாக்கல் செய்யாத கெஜ்ரிவால், பார்த்தி ஆகியோரது வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் எனவும் விஜேந்தர் தரப்பு வாதிட்டது. இதைத் தொடர்ந்து இவ்வழக்கில் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி முதல்வர் கெஜ்ரிவால், அமைச்சர் பார்த்தி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் அடுத்த விசாரணையை பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.